இன்றைக்கி சேலஞ்ச் டே 4. இன்றைக்கி டேவே எனக்கு இந்த பிளட் டெஸ்ட்டில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த ப்ரெக்னன்சியில் வந்து சுகரு ப்ரெஷர் இந்த மாதிரி இருந்தாலே நமக்கு ரொம்ப பயமாக இருக்கும். அது சுகரே சாப்பிடாம இந்த சுகர் வந்துச்சு அப்படின்னா அது என்ன தான் சொல்கிறதுனே தெரியல. இந்த மாதிரி கொடுமை எல்லாருக்குமே நடந்திருக்கும் ப்ரெக்னன்சியில். எனக்கும் அப்படி தான். நான் சுகரே எடுத்துக்க மாட்டேன். ஆனால் நான் வீக்லி இப்போ சுகர் டெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கேன். பார்ப்போம். இன்றைக்கி டாக்டர் வந்துட்டு போன செக்கப்பில் வந்து சுகர் டெஸ்ட் எடுத்துகிட்டு தான் வரணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் மார்னிங்கே ஃபாஸ்டிங்கில் ஒன்று, ஆஃப்டர்நூன் ஃபுட்டில் ஒன்று எடுத்துட்டேன். பட் என்ன ஹாப்பி நியூஸ் அப்படின்னா எனக்கு இந்த ரிசல்ட்டில் வந்து சுகர் வந்து கம்மியாயிருச்சு. எனக்கு சுகரே இல்லை. போன தடவை பாயிண்டில் இருந்துச்சு, இந்த தடவை பாயிண்டில் கூட இல்லை. ரொம்பவே கம்மியாயிருச்சு. ரொம்பவே ஜாலியாகவும் ஆயிடுச்சு. நம்ம இந்த சுகருக்கு டேப்லெட்டு இன்ஜெக்ஷன் எடுக்கிறதுக்கு பதிலாக டயட்டை ஃபாலோ பண்ணிட்டு போயிடலாம். நம்ம சாப்பிட்ற ஃபுட்லேயே நம்ம வந்து சுகரை ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணிடலாம். உங்கள் யாருக்காவது ப்ரெக்னன்சியில் சுகர் இருந்து இந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்ன டயட் ஃபாலோ பண்ணேன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் என்ன, எப்பவும் போல் வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வாக்கிங்கோட இந்த ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் கொய்யாப்பழமும் ரெட் பனானா வந்து நார்மலாகவே நல்லது, ப்ரெக்னன்சியில் ரொம்பவே நல்லது. ட்ரை பண்ணுங்கள்.